வணக்கம். ஈரான் போர் தற்போது 16வது நாளுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த போரில் அமெரிக்கா, இஸ்ரேல் தலைமையிலான கூட்டணி தங்கள் இலக்குகளில் எதனையும் எட்டவில்லை என்றே தெரிகிறது. 16 நாட்களில் இப்போது பிரான்ஸ் கூறியிருக்கின்றது, அதாவது பிரான்சிலிருந்து வெளிவருகின்ற த லா ட்ரைபியூன் என்ற நாளேடு கூறியிருக்கின்றது, பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானத்துக்கு தேவையான ஏவுகணைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக. அந்த விமானத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளில் பெருமளவான ஏவுகணைகளை ஈரானின் ஷாஹிட் ட்ரோன்களை சுடுவதற்கு பயன்படுத்தி விட்டதாகவும், எனவே தற்போது அந்த விமானங்களுக்கான ஏவுகணைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேல், அதாவது பிரித்தானியாவில் இருந்து வெளிவருகின்ற டெய்லி மிரர் தெரிவித்திருக்கின்றது, இஸ்ரேலிடம் இன்டர்செப்டர் மிசைல்ஸுக்கு மிக அதிக அளவான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. அதாவது களமுனையில் இந்த கூட்டணி நாடுகளுக்கான ஆயுத பற்றாக்குறை வேகமாக அதிகரித்து கொண்டு வருகின்றது. வியட்நாம் போரில் கிட்டத்தட்ட $168 பில்லியன் அமெரிக்கா செலவிட்டிருந்தது ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு. அதாவது ஒரு வருடத்துக்கு $17 பில்லியன். ஆனால் தற்போது நடைபெறுகின்ற போரில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $500 பில்லியன் ஒரு நாளைக்கு செலவாகிறது. அன்றைய பணத்துடன் ஒப்பிடும்போது தற்போதைய பணத்தின் பெறுமதி அப்போதைய அது அதிகமாக இருந்தாலும் இந்த செலவுகள், அதாவது இதுவரையிலும் $21 பில்லியன் 2 வாரங்களுக்கு செலவிட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்கா இப்போது காங்கிரஸ் சபையிடம் மேலும் $50 பில்லியன் இந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு ஒதுக்குமாறு கேட்டிருக்கின்றது. அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி நாடுகள் ஆயுதங்களுக்கு மிக பாரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் ஈரான் இதுவரையில் தன்னிடம் இருந்த ஏவுகணைகளில் 10 வருடங்களுக்கு முதல் உற்பத்தி செய்யப்பட்ட ஏவுகணைகளைத்தான் இப்போது பயன்படுத்தி இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது பழைய ஸ்டாக்குகளை அவர்கள் காலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டு இந்த மேற்குலக நாடுகளின் அதிநவீன ஏவுகணைகளையும் அதாவது இன்டர்செப்டர் வகை ஏவுகணைகளையும் ஒரு இல்லாதொழிக்கின்ற அல்லது அவற்றை முற்றாக தீர்ந்து போகும் அளவுக்கு இந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் அவர்கள் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணியினரின் ஏவுகணை பலத்தை கணிசமாக குறைக்கின்ற அதே சமயம் மறுவளமாக அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்களின் பாவனை, அதாவது ஈரான் மீதான தாக்குதலின் திறனை குறைப்பதற்கான நடவடிக்கையை நுட்பமாக கையாண்டிருக்கிறார்கள். இந்த போர் ஆரம்பித்த முதல் நாள் அமெரிக்காவின் 3 F-15 ரக விமானங்கள் குவைத்தில் வீழ்ந்திருந்தன. இப்போது 13வது நாள் 2 டேங்கர்கள் மீது ஏவுகணை தாக்குதல் ஈராக்கில் வைத்து நடத்தப்பட்டிருந்தது. அதில் ஒரு டேங்கர் வீழ்ந்திருந்தது. அதில் மேஜர் மற்றும் கேப்டன் தர அதிகாரிகள் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். மற்றைய டேங்கர் சேதத்துடன் இஸ்ரேலில் தரையிறக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த நாள் 14ஆம் தேதி மார்ச் அமெரிக்காவின் 5 டேங்கர்களை சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் வான்படை தளத்தில் வைத்து ஈரானின் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விமானங்கள் பாவனைக்கு உதவாத அளவுக்கு சேதமடைந்துள்ளதாக தெரிவித்த போதிலும் அமெரிக்கா அது சிறு சேதமடைந்ததாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 நாட்களில் 7 டேங்கர்களை காலி செய்திருக்கிறது ஈரான். அதாவது அமெரிக்காவிடம் இருக்கின்ற 470 டேங்கர்களில் இது 2 வீதமாக இருந்தாலும் அமெரிக்கா இது போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்ற KC-135 ரக
டேங்கர்கள் அதன் பற்றாக்குறை ஒரு நீண்ட தூர குண்டு வீச்சுக்களுக்கு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த டேங்கர்களை பொறுத்தவரையில் இதற்கான தகவல்களை வழங்கியவர்கள் யார் என்ற கேள்வி இருக்கின்றது. சண்டை ஆரம்பிப்பதற்கு முதலே சைனாவின் சேட்டலைட் சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் வான்படை தளத்தில் 16 கேசி டேங்கர்கள் நிப்பாட்டி இருப்பதையும் அதற்கு துணையாக 3 E3 ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்காஸ் ரக ஏர்கிராஃப்ட் நிற்பதையும் படம் பிடித்து போட்டிருந்தன. அதுக்கு அடுத்த நாள் அவர்கள் அல் உதய் விமான நிலையத்தில் மேலும் 16 டேங்கர்கள் நிற்பதையும் போட்டிருந்தார்கள். அந்த டேங்கர்களை பொறுத்தவரையில் அதாவது சேட்டலைட் படத்தை பொறுத்தவரையில் எங்கெங்கு அது நிற்கின்றது, எத்தனை டேங்கர்கள் நிற்கின்றது, அதற்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது, எல்லாவற்றையும் தெளிவாக போட்டிருந்தார்கள். இந்த டேங்கர்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு அது ஒரு நடமாடும் பெட்ரோல் நிலையம். விமானங்களுக்கான எரிபொருட்களை வானிலேயே வைத்து நிரப்பி விடுவதால் அமெரிக்காவின் வான்படையின் மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு அதுதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத முதுகெலும்பு. அப்போ அந்த குறி வைத்திருக்கிறார்கள் என்னும் போது இந்த போரை நடத்துபவர்களுக்கு பின்னாடி இருப்பவர்கள் ஒரு மிகச்சிறந்த இராணுவ திட்டமிடலாளர்களாகத்தான் இருக்க வேண்டும். முதலில் ரடார்களை அளித்தார்கள். அமெரிக்காவின் எல்லா தளங்களிலும் இந்த ரடார்கள் அளிக்கப்பட்டது. அப்போ ரடார்கள் அளிக்கப்பட்ட பிற்பாடு இந்த டேங்கர்கள் மீது தாக்குதலை நடத்துவது அவர்களுக்கு இலகுவாகிவிட்டது. ஆனாலும் ஈரான் 14 நாட்கள் பொறுமையை காத்திருந்தது. அமெரிக்காவின் 60 வருட வரலாற்றில் 2 நாட்களுக்கு 7 டேங்கர்களை, அதாவது 7 முக்கிய விமானங்களை இழந்தது இதுதான் முதல் தடவை. இந்த டேங்கர்களை பொறுத்தவரையில் ஹேங்கர், அதாவது பாதுகாப்பான கூடாரங்களுக்கு கீழ் நிறுத்தப்படவில்லை, ஹேங்கருக்கு கீழ், அல்லது அண்டர் கிரவுண்டில் நிறுத்தப்படவில்லை, அல்லது ஒரு வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை. வெறுமையாக ரன்வேயில், அதாவது விமான ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டிருந்தது. ரஷ்யாவின் விமானங்கள் மீது ஆளில்லாத விமானங்கள் தாக்குதல் நடத்திய போது அப்போது பல கேள்விகள் ஏன் ரஷ்யா ரன்வேயில் இந்த மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி. அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், அப்போது அவர்கள் இந்த ட்ரோன் வார்ஃபேர் என்ற, அதாவது ஆளில்லாத தாக்குதல் விமானத்தின் தாக்குதலின் வலிமையை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. இப்போது அமெரிக்காவுக்கும் அதே ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த விமானங்களை பொறுத்தவரையில் இப்போது அமெரிக்கா தனது வான்படை விமானங்களை வேறு இடங்களுக்கு மாற்றி இருக்கின்றது. ஆனால் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்ட இந்த விமானங்களால் அமெரிக்காவின் தற்போதைய குண்டு வீச்சுக்கு அதிகமாக பயனை கொடுக்குமா என்றால் இல்லை. ஈராக் பகுதிக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல், அதாவது இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் ஈராக்கின் மீதாக அமெரிக்காவின் டேங்கர்கள் பறப்பது முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அமெரிக்கா கூறுவது போல் அந்த டேங்கர் ஃப்ரெண்ட்லி ஃபயர்லேயோ அல்லது விபத்திலேயோ விழுந்திருந்தால் அமெரிக்கா தொடர்ந்து பறந்திருக்கும். ஆனால் இப்போது அவர்கள் பறக்கவில்லை என்னும்போது ஈராக்குக்குள் ஈரான் ஏவுகணைகள், அதாவது SA-67 என்ற அந்த ஏவுகணை கொண்டு வரப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்று பார்த்தால், அதாவது ஈராக்கின் ஊடான டேங்கர்களின் நடமாட்டம் குறைவென்றால் ஈரானின் வடக்கு பகுதி மீதான குண்டு வீச்சை அமெரிக்கா நடத்துவது மிக கடினமாக இருக்கும். வடக்கு பகுதி மீதான குண்டு வீச்சுக்கு அமெரிக்கா ஈராக்கின் வான்பரப்பைத்தான் பயன்படுத்தி வந்திருந்தது. இப்போது என்னென்று சொன்னால், அதாவது இந்த அமெரிக்காவின் டேங்கர்களை பொறுத்தவரையில் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காக கூடியவை. அமெரிக்கா ஸ்டெல்த் வகை டேங்கர்களை KC-46 என்ற ஸ்டெல்த் ரக டேங்கர்களை உருவாக்க திட்டமிட்டிருந்தது. இருந்தபோதும் அதாவது இந்த போயிங் நிறுவனத்தில்
வழங்கப்பட்ட நிதியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த திட்டம் பிற்போடப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த KC-135 டேங்கர்கள் இலகுவாக எதிரிகளின் தாக்குதலுக்கு இலக்காகக்கூடியதாக இருப்பதால் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வான்படையும் இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே தான் இந்த நிலையில் அமெரிக்கா பிரித்தானியாவில் இருக்கின்ற குளோசெஸ்டர் விமான நிலையத்திலிருந்து வான்படை தளத்திலிருந்து B-52H மற்றும் B-1 ரக விமானங்களை நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி வருகின்றது. அதில் JASSM AGM-158 போன்ற ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குண்டுவீச்சுகள் மிகவும் செலவு மிக்கவை என்பதுக்கு அப்பால் F-15 F-16 ரக குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் குண்டுவீச்சுகளுக்கும் இந்த குண்டுவீச்சுகளுக்கும் இடையிலான துல்லியத்தன்மை மற்றது இலக்குகளை ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மிகவும் குறைவாகவே இருக்கும். இந்த நிலையில் தான் அமெரிக்கா தற்போது பிரச்சனையாக இருப்பது இந்த குண்டுவீச்சுகள் குறைக்கப்படுமாக இருந்தால் ஈரானுக்கு அது ஒரு பலமாகத்தான் இருக்கும். அப்போ தற்போது உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பது. அதை திறப்பதற்கு தற்போது அமெரிக்காவால் இயலாத ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏனைய நாடுகளையும் கூப்பிட்டிருந்தார்கள், யாரும் வரவில்லை. இப்போது கூறுகிறார்கள், அதாவது அமெரிக்காவின் முன்னாள் படை அதிகாரி லெப்டினன்ட் கேர்னல் டேவைஸ் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அந்த ஹோர்முஸ் நீரிணையின் ஊடாக வருகின்ற கப்பல்களுக்கு யுவானில் பெட்ரோலை அல்லது எரிபொருட்களை பே பண்ணி இருந்தால் வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என்று. அதாவது இது அமெரிக்காவின் பெட்ரோ டாலர் உடன்பாட்டை அப்படியே தலைகளாக மாற்றக்கூடியது. அது பெட்ரோல் டாலர் உடன்பாட்டின் கொலாப்ஸ் என்று கூறலாம். அவ்வாறு ஒன்று நடக்குமாக இருந்தால் அது அதாவது அமெரிக்காவின் டாலர் என்ற மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கும். இந்த போரை ஒரு அடுத்த லெவலுக்கு ஈரான் நகர்த்துவதாகவே இருக்கும். எனவே போர் மேலும் விரிவடையும். அந்த வளைகுடா நாடுகளுக்கு அப்பாலும் இந்த போர் விரிவடையக்கூடிய நிலையாகத்தான் இருக்கும். இப்போது அமெரிக்காவின் USS ட்ரிபோலி கப்பலில் மரைன் படையினர் 2500 மரைன் படையினர் ஈரானை நோக்கி செல்வதாக கூறப்படுகின்றது. இருந்தபோதும் அவர்கள் தற்போது முதலில் பசிபிக் பிராந்தியத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பயிற்சிகளில் ஈடுபட்ட பின்பாடு அவர்கள் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக கூறுகிறார்கள். சிறப்பு நடவடிக்கை என்று சொன்னால் தீவுகளை கைப்பற்றுவதோ அல்லது ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றுவதாகவோ இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அவர்களின் நடமாட்டத்தை கூட தற்போது சீனா துல்லியமாக படம் பிடித்து போட்டிருக்கின்றது. அதாவது இன்று அவர்கள் தென் சீன கடலுக்கு அருகில் நகர்ந்து கொண்டிருப்பதாக உடனடி சேட்டலைட் படங்களை சீனா வெளியிட்டிருக்கின்றது. சீனா ஏற்கனவே அமெரிக்காவின் எல்லா தளங்களையும் எல்லா நடமாட்டங்களையும் எல்லாவற்றையும் படம் பிடித்து போட்டு கொண்டிருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது அமெரிக்கா மேற்குலக நாடுகளின் சேட்டலைட் நிறுவனங்களுக்கு ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றது. உங்கள் சேட்டலைட்டுகளில் இருந்து வெளியிடப்படும் படங்களை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வையுங்கள் என்று. அதாவது அந்த சேட்டலைட் படங்கள் மூலமான தகவல்களை அல்லது அந்த சேட்டலைட் படங்கள் மூலம் அமெரிக்க படையினருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளை ஏனையவர்கள் கண்டறியாமல் இருப்பதற்காகவே அமெரிக்கா அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது ஐரோப்பிய நாடுகளின் சேட்டலைட்டுகள் 2 வாரங்களுக்கு அந்த படங்களை அங்கிருந்து அவர்கள் வெளியிட மாட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு மறுவளமாக சீனா தனது சேட்டலைட் மூலம், இப்போ அமெரிக்கா பிளானட் லேப் என்றது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கொமர்ஷியல் சேட்டலைட் ஃப்ளீட். அந்த பிளானட் லேப் என்ற மிகப்பெரிய சேட்டலைட்
நிறுவனத்துக்கு அமெரிக்கா கூறியிருக்கின்றது படங்களை, அதாவது 2 வாரத்துக்கு பிளாக் அவுட் செய்ய சொல்லி. ஆனால் அதே சமயம் சீனா தனது சேட்டலைட் மூலம் முழு படங்களையும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. வெளியிலும் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அதனை ஏனைய ஈரானுக்கு உடனடி தகவல்களாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பலுக்கு என்ன நடந்தது, அல்லது ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பலுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில் தற்போது சேட்டலைட் படம் மூலம் அவர்கள் ஒன்றை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவின் CMB-22B ஓஸ்ப்ரே என்ற விமானம், அந்த விமானத்தின் கோட் நம்பர் 169456. இந்த விமானம் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் இருந்து இன்று மேலெழுந்து ஓமானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற, அதாவது ஒரு கோஸ்ட் சலலா என்ற ஒரு கடற்கரையில் தரையிறங்கி இருக்கின்றது. இப்போ கடற்கரையில் தரையிறங்குவதற்கு விமான ஓடு பாதை இல்லை. ஆனால் இந்த விமானம் தாங்கி கப்பலில் தரையிறங்க முடியும். எனவே இந்த விமானம் தரையிறங்கிய இடத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் நிற்கின்றது. அதாவது ஓமானுக்கு பக்கத்தில் அந்த கப்பல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறது இந்த சேட்டலைட் நிறுவனம். அப்போ சேட்டலைட் அதை இப்போ சீனாவின் சேட்டலைட் நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் ஆப்ரஹாம் லிங்கன் ஓமானுக்கு கிட்ட உள்ள கடற்கரையில் கிட்டத்தட்ட ஈரானிலிருந்து 1100 கிலோமீட்டருக்கு அப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற கப்பலும் நீண்ட தூரத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. செங்கடலிலிருந்து அதிக அளவான தூரத்துக்கு, அதாவது ஜெட்டா என்ற சவுதி அரேபியா அந்த கடற்கரைக்கு அங்கால் அது கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த 2 கப்பலும் தற்போது நிற்கிற இடம் ஈரான் ஏவுகணை தாக்குதல் வீச்சுக்கு தூரமாக நிற்கிறார்கள். அதாவது ஈரான் தரையிலிருந்து கடலுக்கு ஏவப்படும் ஏவுகணை வீச்சு தூரத்திலிருந்து அதிக தூரத்தில் நிற்பதாக, அதாவது பாதுகாப்பாக நிற்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அவ்வாறு பாதுகாப்பாக நிற்கின்ற இந்த கப்பல்கள் ஈரான் மீதான வான் தாக்குதலுக்கு பெரிதாக உதவப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த கப்பல்களிலிருந்து எழுந்து வரும் F-18 சூப்பர்கானட் என்ற விமானம் கூட 700 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை. இப்போ அந்த விமானங்கள் குண்டை வீசிவிட்டு செல்வதற்கும் டேங்கர் வகை விமானங்கள் தேவை அவர்களுக்கு எரிபொருளை நிரப்புவது. எனவே தான் முன்னர் இந்த கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் ஈரான் கடலிலிருந்து 350 கிலோமீட்டர் நின்றது. அது அவர்களுக்கு போதுமாக இருந்தது, குண்டை வீசி விட்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலைமையும் மாற்றப்பட்டிருக்கின்றது. டொமஹாவ் ஏவுகணைகள் தான் ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட $2 மில்லியன். ஆனால் $2 மில்லியன் தேவையான சேதத்தை ஈரானில் ஏற்படுத்துகிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதாவது போர் இப்போது அதாவது ஈரான் இந்த போரில் தப்பி பிழைப்பதற்கான போர் என்று எல்லோரும் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாங்கள் தப்பி பிழைப்பதற்காக நடத்துவது போல தான் இந்த போரின் போக்கு மாறி இருக்கின்றது. நன்றி.